Hi guys, welcome to Eternal Engineering Solution. So previous video la nama HTML inline frame பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா HTML Marquee tag பத்தி தான் பார்க்க போறோம். So let's get started into HTML Marquee. So basically HTML mark tag பார்த்திருப்பீங்க MARK. So mark tag க்கும் Marquee tag க்கு என்ன difference னா so ஒரு term highlight பண்றதுக்கு வந்து நம்ம mark tag யூஸ் பண்ணுவோம். For example இங்க this is an example of HTML Marquee அப்படிங்கற word இருக்கு. So இதுல வந்து example அப்படிங்கற word மட்டும் highlight பண்ணனும்னா MARK tag போட்டு then exampleக்கு அப்புறம் mark tag க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா Marquee tag ஓட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா so this is an example of HTML Marquee அப்படிங்கற content left side to right side இல்ல right side to left side இந்த மாதிரி scroll பண்றதுக்கு then slide பண்றதுக்கு then alternate type upside down side scroll பண்றதுக்காக தான் நம்ம Marquee tag யூஸ் பண்றோம். so இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். so இங்க பாத்தீங்கன்னா HTML scroll Marquee அப்படினு இருக்கான். so இது நம்ம ஆன்லைன் கம்பைலர்ல ரன் பண்ணி பார்க்கலாம். so இதுல பாத்தீங்கன்னா first Marquee width equal to 100%, width நம்ம வேணும்னாலும் தந்துக்கலாம் இல்ல தராமலும் இருக்கலாம். then behavior equal to scroll நம்ம எதுக்கு தரணும்னா this is an example of a scroll Marquee. இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கணும்னா scroll அப்படிங்கற behavior தரணும். இதே ஸ்லைட் பண்ணனும்னா நம்ம ஸ்லைட் அப்படிங்கற behavior தந்துக்கலாம். first example நம்ம scroll அப்படிங்கற தரலாம். scroll then background color நம்ம எது வேணாலும் தந்துக்கலாம். தந்துட்டு ரன் பண்ணோம்னா so இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா தெரியும். so expand பண்ணிக்கலாம். so this is an example of scroll Marquee அப்படிங்கிறது நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது. so ரைட் சைடுல இருந்து நமக்கு லெஃப்ட் சைடுல ஸ்க்ரோல் ஆகுது. இதே பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு ப்ளூ வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு போட்டு ரன் பண்ணோம்னா so பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஆயிரும். உள்ள கண்டென்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். so இது ஒரு எக்ஸாம்பிள். so next என்னன்னு பாத்தீங்கன்னா HTML slide Marquee. so இத ரன் பண்ணி பார்க்கலாம். so இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல்ல வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்து நீட்டா 360 டிகிரிக்கு ஸ்க்ரோல் ஆச்சு. ஆனா ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. சோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க்ல இருக்கு. சோ டிஃபால்ட்டா எப்பயுமே ரைட் சைடுல இருந்து தான் எல்லா கண்டென்ட்டும் ஸ்க்ரோல் ஆர் ஸ்லைட் ஆரம்பிக்கும். நமக்கு டைரக்ஷன் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து ஸ்லைட் ஆகுது, ரைட்ல இருந்து வந்து சோ லெஃப்ட் சைடுல வந்து நின்றும். சோ இதனால தான் நம்ம ஸ்லைட் தரோம். சோ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து நின்றுச்சு. இதுவே உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகணும்னா simple direction வந்து direction equal to right. so இப்ப லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு போகுது. ஸ்லைட் தரனால லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போய் ஸ்டாப் ஆயிரும். so இதுவே நீங்க scroll tag தந்தீங்கன்னா scroll behavior தந்து ரன் பண்ணோம்னா சேம் as such லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும். பட் ஆனா இங்க ஸ்டாப் ஆகுது. 360 டிகிரிக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். சோ இதுதான் ஸ்க்ரோலுக்கும் ஸ்லைடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸ்க்ரோல்னா 360 டிகிரி ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். ஸ்லைட்னா ஒன்னு லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போய் ஸ்டாப் ஆகும், இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போய் ஸ்டாப் ஆகும். சோ இங்க வந்து நம்ம ஸ்க்ரோல் தந்திருக்கோம், ரைட் தந்திருக்கோம் டைரக்ஷன். அதனால லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு. இதே லெஃப்ட் தந்தோம்னா டைரக்ஷன் சோ எனக்கு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட்ல வந்து டைரக்ஷன் வந்து மூவ் ஆகும். ஸ்க்ரோல் தந்திருக்கோமா சோ 360 டிகிரிக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். சோ இதுதான் ஸ்க்ரோல் டேக் அண்ட் ஸ்லைட் டேக் ஓட யூஸ். நம்ம டைரக்ஷன் வேணாலும் தந்துக்கலாம். சோ அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட்னா ஒண்ணும் இல்லை. இப்போ ஸ்க்ரோல் அண்ட் ஸ்லைட்னா ஸோ ஸ்க்ரோல்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு 360 டிகிரி ரன் ஆகும்.
அதே மாதிரி ஸ்லைட்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து நிற்கும், அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போய் நிற்கும். இதே ஆல்டர்னேட்னா சிம்பிள், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும், அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும். ஸோ இந்த டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும் ஒரே இது. அதனால தான் ஆல்டர்னேட் அப்படிங்கிற பிஹேவியரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்டர்னேட் டேக் தந்திருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க் ஆஸ் சச் ஆஃப் ஆல்டர்னேட் தந்திருக்கிறதுனால ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிடும். ஸோ ஆல்டர்னேட்டாக டைரக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ ஆனால் இங்கே இந்த ஆல்டர்னேட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்லைட் அப்படின்னு தந்துட்டோம்னா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு டைரக்ஷன் வரும். ஸோ இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் பிஹேவியரோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைட் தந்துருக்கனால ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே வந்து மறுபடியும் மூவ் ஆகலை, பிகாஸ் நம்ம ஆல்டர்னேட் டேக் தரல. ஆல்டர்னேட் டேக் தந்துருந்தோம்னா ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ இதான் ஆல்டர்னேட் அண்ட் ஸ்லைடோட டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் அண்ட் HTML மார்க்கி. ஸோ டைரக்ஷன் பிஃபோர்ல சொன்ன மாதிரி தான், நமக்கு என்ன டைரக்ஷன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்டில் நம்ம எதுவுமே தரல. ஸோ அதனால் சிம்பிளாக கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது. டைரக்ஷன் ஈக்குவல் டு ரைட்னு போட்டிருக்கோம். ஸோ இது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. ஸோ இங்கே கீழே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைரக்ஷன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. இதுதான் டைரக்ஷனோட யூஸ். ஸோ அடுத்தது நெஸ்டட் மார்க்கி அப்படின்னா ஒரு மார்க்கி டேக்குள்ளே இன்னொரு மார்க்கி டேக் இருக்கிறது தான் நம்ம நெஸ்டட் மார்க்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கி டேக்ல வந்து நம்ம இந்த பாக்ஸ் அவுட்லைனில் இருக்கிற பாக்ஸுக்கான பேடிங், பார்டர், தென் கலர் எல்லாம் தந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கி வித் ஈக்குவல் டு 400 பிக்சல், தென் ஹைட் 100 பிக்சல். பிஹேவியர் வந்து ஆல்டர்னேட் தந்திருக்கிறனால தான் ஸோ லெஃப்ட் டு ரைட் தென் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிட்டு இருக்கு. தென் ஸ்டைல் ஈக்குவல் டு பார்டர் வந்து 2 பிக்சல் தந்திருக்கும். அதே மாதிரி சாலிட் ரெட் கலர் இருக்கணும். ஸோ இதே பார்டர் திக்னஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 5 பிக்சல் தந்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சாலிட் ப்ளூ தந்துட்டு ரன் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டென்ட் மாறிடும். ஸோ 5 பிக்சல் திக்னஸ் அதிகமாகிடுச்சு, தென் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. ஸோ ஆல்டர்னேட் டேக் தந்திருக்கனால இந்த நெஸ்டட் மார்க்கி அப்படிங்கிற வேர்டு மட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தென் அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிட்டு வருது. ஸோ இதைத்தான் நம்ம நெஸ்டட் மார்க்கி டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.